அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்று செய்தி என்னன்னு சொன்னால், கண்மலையில் இருந்து, எங்கிருந்து? கண்மலையிலிருந்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 71:3 சொல்லுகிறது. சங்கீதம் 71. நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனையிலும் பார்த்தோம் கண்மலை, வசனத்திலையும் பார்த்தோம், நடனத்திலையும் பார்த்தோம். ஒரு கண்மலை வந்துருச்சு, செய்தியும் கண்மலை. இதுதான் கர்த்தர் பேசுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது, நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. பாதுகாப்பதற்காக ஓடி வரக்கூடிய புகலிடமான அரணாக நீர் எனக்கு இரும். எப்படி பாதுகாப்பு? நாங்கள் என்ன சொல்லுது? நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அல்ல, என்னை ரட்சிப்பதற்கு, என்னை பாதுகாப்பதற்கு. அங்கே அழகா சொல்லுகிறது, பாதுகாப்பதற்காக ஓடி வரக்கூடிய புகலிடமான அரணாக நீ எனக்கு இருக்கணும். நீர் என் கண்மலை, என்னை பாதுகாக்க எனக்கு என் பாதுகாப்பு. எனவே என்னை காப்பாற்றக்கூடிய அரணை எனக்கு கொடும். என்னை பாதுகாத்து கொள்ளுக்கிறதுக்கு உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. பாதுகாப்பதற்கு அங்கே அழகா சொல்லப்படுகிறது, பாதுகாப்பதற்காக ஓடி வரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆலயம். நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு, நம்மை ரட்சித்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஸ்தலத்தை நம்ம தேடி ஓடி வரும்போது அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறாராம். நம்மளை அந்த கண்மலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே அவர் என்றைக்கும் என்னை காப்பாற்றக்கூடிய அரணை எனக்கு நீ கொடும். அவர் அரணாக இருக்கிறார். ஆனால் அதிலிருந்து உன்னுடைய இடத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுருக்கமாக முடிச்சிடலாம். சங்கீதம் 95:1-2 சொல்லுகிறது. சங்கீதம் 95, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடப்படுவோம். இன்றைக்கு பாடல்களாலையும் நடனத்தினாலையும் கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எனக்கு தெரியாது, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நடக்கனால எனக்கு தெரியாது. கர்த்தர் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுவாராக. ஆமென். வசனத்தின்படி நடத்துகிறவர் கர்த்தர். தண்ணீர், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே போதும். அப்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். என்ன, தண்ணி இல்லாமல் வறண்டு இருக்கிற காலத்தில் மோசையிடம் முறுமுறுத்தார்களாம். அப்போது மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் கண்மலை மேலே நிற்பேன். நான் எங்கே நிற்பேன்? கண்மலை மேலே நிற்பேன், நீ
என்னுடைய கோலை எடுத்து கொண்டு வந்து கண்மலை எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து அந்த கண்மலையாண்ட நிறுத்திட்டு அந்த கண்மலையை அடி அதிலிருந்து தண்ணி புறப்படும் என்று சொன்னார். ஆனால் மோசே அப்படியே செய்தார். அவர்கள் எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு அந்த ஒவ்வொரு தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணாங்களாம், 7வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றோம் மேரிபா என்றோம் பெயரிட்டானாம். அல்லேலூயா. பாருங்க, முறுமுறுத்ததுனால ஆண்டவர் அவங்களுக்கு அந்த கசப்பை மாற்றி என்னவா கொடுத்தாராம், மேரிபா என்றும் மாறா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டானாம் மோசே. அல்லேலூயா. மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டாராம். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை, மலையிலிருந்து ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்க போகிறார். விசுவாசித்தால் நிச்சயமாக உங்கள் தாகம் தீர்க்கப்படும். என்ன தாகத்தோடு நீ வந்திருக்கிறாயோ கர்த்தர் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமம் 20வது அதிகாரம் 8லிருந்து 11 வரை வாசிப்போம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாராய் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்போது அது தன் இடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அப்போது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரின் கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்போது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தன் கையை நீட்டி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அடி என்று சொன்னார், அடித்தான். அதனால் தண்ணி புறப்பட்டு வந்ததுனால அங்கே மாசா என்றோ மேரிபா என்றோ பெயரிட்டாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்போது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். இந்த வார்த்தை அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. மோசே பார்த்து சொல்றாரு, சபையில் என்னுடைய சமூகத்தில் இருக்கிற என்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு மக்களை கூட்டிட்டு போய் அந்த கண்மலை முன்னாடி நின்று பேசுங்கள் என்றார். என்ன சொல்றாரு? பேசுங்கள் என்றார். நான் மோசே, கலகக்காரரே உங்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுப்போமா கொடுக்க மாட்டோன்னு ஏன் சோதிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சானா, 2 முறை அடிச்சுட்டானா. எத்தனை முறை? 2 முறை அடிச்சுட்டான். ஆண்டவர் சொன்னது என்னது? கண்மலையை பார்த்து பேசுன்னு தான் சொன்னார், அடின்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு அடின்னு சொன்னார், தண்ணி வந்தது. 2வது கண்மலையை பார்த்து பேசுன்னு தான் சொன்னார். ஆனால் அவன் பேசவே இல்லை. ஏன் பேச சொல்கிறான்னா, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படணும், நான் உண்மையான தேவன் என்பதை மக்கள் ரட்சிக்க. ஏன்னா தண்ணீர் அந்த மலைக்கு கீழே அடியில் தான் இருக்கான். அந்த ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது அந்த கல்லை பிளந்து அதிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று பாய்ந்து வருமா. அதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக, அதனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்தான் உண்மையான தேவன் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக பேச சொன்னார்.
எத்தனை பேருக்கு புரியுது? பாறை தண்ணி எங்க இருக்கும்? தண்ணி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? சத்தம் எனக்கு காது கேட்கல. நான் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நானே சத்தமா பேசுறேன். பூமிக்குள்ள பாறைக்கு அடியில தான் தண்ணி இருக்குமா. அல்லேலூயா. அந்த பாறை பிளக்கணுமா. அந்த வார்த்தையாக்கப்பட்டது கண்மலையே பிளக்கமா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படியாதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்துக்கு நீயும் ஆரோனும் போக மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அந்த வார்த்தை கேட்டு நடக்கிறவங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டு பயப்பட வேண்டும். அப்போ நமக்காக ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கும். மூணாவது ஒரு வார்த்தை அக்கினி. அக்கினி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அப்போது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த நுனியை இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டான். அப்போது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனானோ. ஏன் சொன்னா, அந்த கிதியோன் என்ற ஒரு மனிதன் ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. கிதியோனை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, நீ போ, இந்த மீதியான தேசத்தை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன். நீ ஒரு மனுஷனை அடிக்கிறப்பல அந்த தேசத்தை உன்னை அடிக்க வைப்பண்றாரு. அப்போ இவன் ஆண்டவரை சோதிக்கிறான். ஆண்டவரை, நானே எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த தேசத்தை என்னால் ஒன்றே அடிக்க முடியுமா? அப்படி நான் அடிக்கணும்னா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் உம்மிடத்துக்கு என் காணிக்கை கொண்டு வந்து உனக்கு முன்னாடி வைக்கும் மலவம் இவ்விட விட்டு நீ போகாது இருப்பீராகன்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ திரும்பி வரவன்ட்ட நான் இருப்பேன்னு சொல்கிறேன். தேவதூதன் சொல்கிறான், திரும்பி வர வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த தேவ தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். எப்படி செய்தானா? அவன் போயிட்டு ஒரு வெள்ளாட்டு குட்டி எட்டுன்னு வந்து அவன் சமைச்சு அது கொண்டாந்து தேவ தூதர் முன்னாடி வைக்கும்போது தேவ தூதர் சொன்னாராம், நீ அந்த பாறை மேலே இந்த கறியை கொண்டு போய் வச்சுட்டு அது மேலே அந்த நெய்யை ஊற்றுன்னு சொன்னாராம். இந்த கறியை கொண்டு போய் வச்சுட்டு நெய்யை ஊற்றுன்னு சொன்னாராம். அவன் அப்படியே செய்தானான். அவன் என்ன செஞ்சானா, அந்த 21வது வசனத்தில், அப்போது கர்த்தருடைய தூதன் அவன் அப்படியே செஞ்சான். என்ன செஞ்சான்? அப்போது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அல்லேலூயா. அவன் அப்படியே செஞ்சுட்டு அவன் பார்த்து கொண்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்ததான். அல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து என்ன பண்ணிச்சான்? அப்போது இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்போது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். ஆண்டவர் உனக்கு ஒரு அக்கினியை வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு அக்கினி வச்சிருக்கிறான். அவன் சோதிக்கிறான். நீ என்ன சோதிச்சில்ல, நீ அந்த இறைச்சலையத்துமே இந்த பாரமலை வை. பாரமலை வச்சுட்டு பார்த்துன்னு இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அதை மொத்தத்தை அப்படியே சுட்டி எரித்து போட்டதான். இது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. அதை தம்மன் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அவர் சொல்ல ஆக கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேனை பற்றி நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கான்? தேனை மாதிரி. அவன் இந்த மாதிரி சோதிச்சதுனால கிதியோன் சொல்கிறான், அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றார். என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. அல்லேலூயா. என்னை கண்டீரே. என்னது? என்னை கண்டீரே.
ஆண்டவர் கண்மலையிலிருந்து எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கண்மலை, அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். அந்த பார்த்தவுடனே அவன் பயந்து போனான், நான் தெய்வ தூதனை பரீட்சை பார்த்தேனே என்று சொல்லி. ஆண்டவர் உங்களுக்கும் கர்த்தர் பேசுவார். இப்போ தேனை பற்றி பார்க்க போகிறோம். தேன் சங்கீதம் 81:6 சொல்லுகிறது. சங்கீதம் 81:6 சொல்லுகிறது, அவன் தோலை அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அதாவது சங்கீதம் 81:16 சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கோதுமையை கர்த்தர் உனக்காக வைத்து இருக்கிறாராம். அந்த கோதுமை மணியை நீ சாப்பிடும்போது அது தேனாயிருக்குமா, உன்னை திருப்தியாக்குவாராம். அந்த கோதுமையை சாப்பிடும் பொழுது கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாராம், திருப்தியாக்குவாராம். நீ பாரத்தோடு வந்திருந்த அந்த கர்த்தருடைய வார்த்தை உன்னை புடமிடும் போது அந்த வார்த்தை உனக்கு ஒரு தேனை கொடுக்குமாம். அல்லேலூயா. ஒரு மதுரத்தை கொடுக்குமாம். ஆண்டவர் அதான் சொல்லுகிறாரு, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர் கள்ளத்தை பெருக்கி அதை தூத்தி அவர் உனக்கு ஆக்காரம் கொடுக்கும்போது அது தேனை விட மதுரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 7:46 சொல்லுகிறது. யோவான் 7:46, சேவகர் பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவரும் ஒரு காலமா. ஏன்னா ராஜாக்கள் இயேசு கிறிஸ்தை கொண்டு வர சொல்றாங்க, எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த சேவகர்கள் போய் அவங்க கட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனிதன் அவருடைய கட்டளைகள், அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, ரொம்ப சிறப்பா இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது, ரொம்ப சிறப்பா இருக்கிறது. அந்த போல அவர் கொடுக்கிற அந்த உபதேசம் அவ்வளோ அருமையா இருக்குது. அந்த சொற்கள் கேட்கும் போது ஒருவனை அவரை பிடிக்கவே முடியாது. அந்த மனிதனை போல ஒரு மனிதனும் பேசந்தே கிடையாது அப்படின்றாங்க. என்னது, பேசந்தே கிடையாதான். இயேசு கிறிஸ்து கண்மலையானவர். அவர் கொடுக்கிற அந்த வார்த்தை, அவர் கொடுக்கிற அந்த ஆலோசனை எந்த மனிதனும் கொடுக்கவே இல்லை. அவர் கொடுக்கிற அந்த வார்த்தையானது, பேசுகிற அந்த வார்த்தையானது ஒருவராலும் பேசவே முடியாது. எந்த நீ ராஜாவா இருந்தாலும் ஒன்னால கூட பேச முடியாது. அதை விட மேன்மை அவர் பேசுகிறாரு. அந்த நற்செய்தி கேட்க ஆட்கள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்லுகிறாருன்னா, அந்த மனிதனை போல ஒருவனை இல்லை, அவனை கொலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். நான் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 14:27 சொல்லுகிறது. லூக்கா தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறேன், எனது அந்த வார்த்தை என்ன சொல்கிறது, மறுபடியும் வாசிங்க. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷன் கிடையாது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தன் சிலுவை
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றிவான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த சிலுவை எடுக்காதவன் ஆண்டவருக்கு சீசன் இல்லையா. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், சிலுவை சுமந்து கொண்டு இருந்தாங்களாம். ஆண்டவர் பார்த்து சொன்னாராம் அந்த அம்மா, ஆண்டவரே எனக்கு இந்த சிலுவை ரொம்ப பாரமாகுது, நான் இறக்கி வச்சிடுறேன், எனக்கு வேறு ஒரு சிலுவை கொடுங்கன்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களா, வேறு ஒரு சிலுவை கொடுங்கன்னு சொன்னாங்களாம். ஆண்டவர் என்ன பண்ணாராம், நேரா ஒரு அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போனாராம். 4வது அறைக்கு கூட்டிகிட்டு போனாராம். கூட்டின்னு போயிட்டு பார்த்தா அங்கே நிறைய சிலுவைகள் இருந்துச்சாம். அங்கே என்ன இருந்ததா, நிறைய சிலுவைகள் இருந்துச்சாம். அம்மா, உனக்கு எந்த சிலுவை பிடிக்குமோ, உனக்கு எது லேசாக இருக்குதோ அந்த சிலுவை நீ எடுத்துக்கலான்னு சொல்லி எத்தனை அந்த அறையில் விட்டாராம். இந்த அம்மா பார்த்தா பெரிய பெரிய சிலுவைகள் இருந்துச்சாம். நிறைய சிலுவைகள் இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு தெரியாம பார்த்தா சின்னதா இரும்புல ஒரு சிலுவை இருந்துச்சாம். இது சின்னதா இருக்குது, நம்ம இது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த சிலுவை போய் எடுக்க போனால் அதை அசைக்கவே முடியலையாம். என்னது, ஒரு சின்ன சிலுவை அதை போய் எடுக்க போனால் அசைக்கவே முடியலையாம். மற்றதெல்லாம் பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது, தூக்க முடியல. என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்களாம். மரத்தில் ஒரு சிலுவை செஞ்சு வச்சுட்டு இருந்துச்சான். மரத்தில் ஒரு சிலுவை செஞ்சு வச்சுட்டு இருந்ததாம். அந்த அம்மா அதை போய் தூக்கிக்கினாங்களாம். தூக்கிட்டாங்களாம். தூக்கிக்கின பிறகு ஆண்டவர் வந்தாங்களாம். ஆண்டவரை இந்த சிலுவையை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உனக்காக செஞ்சு வச்ச சிலுவை அதுதாம்மா, அது உன்னுடைய சிலுவை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? உனக்காக செஞ்சு வச்ச சிலுவை, இந்த சிலுவை நீ தான் சுமக்கணும். உனக்கு என்ன பாடுனா அதை நீ தான் அனுபவிக்கணும். உனக்கு இவ்வளோ பெரிய இந்த சிலுவையை, ஒரு சின்ன இரும்பு உன்னால் அசைக்க முடியலையே, இந்த சிலுவையை சுமக்க முடியல, இந்த இவ்வளோ பெரிய சிலுவை ஏதாவது உன்னால் அசைக்க முடிஞ்சதா? அதனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிலுவையை நீ தான் சுமக்கணும், உன் சிலுவையை நீ தான் சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் உனக்கு பாரமான சிலுவையை நான் தரல. உனக்கு பாரமான சிலுவை, இவ்வளோ பேர் இந்த சிலுவையை உன்னால் சுமக்க முடியல, இதெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியுமா? ஆமென், ஆமென். கர்த்தர் அதான் சொல்றாரு, தன்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிலுவையை நீ சுமக்க வேண்டும். அவங்கள சிலுவை கர்த்தர் ஆலயத்திலே அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை வச்சிருக்கிறாராங்க. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை. நம்ம தெரியாம தான் என்ன பண்றோம், இவ்வளவு பாடுகள் எனக்கு, இவ்வளவு உபத்திரம் எனக்கு, இவ்வளவு நிந்தைகள், இவ்வளவு அவமானங்கள், இதெல்லாம் சகிக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது நாம் நினைக்கிறோம். அந்த வார்த்தை கேட்கும்போது தான் தெரியுதுங்க, ஆண்டவர் ஏற்கனவே யாருக்கு என்ன சிலுவை கொடுத்தா தாங்குவாங்கன்னு அவருக்கு தெரியுமா? அல்லேலூயா. அந்த சிலுவை தாங்க நம்மளை எப்போதும் ஆதரிக்கும். அந்த சிலுவை தாங்க நம்ம எல்லாவற்றிலிருந்து மீட்டு எடுக்கும். அவருடைய சிலுவை, அவருடைய ரத்தம் நம்மளை எப்போதும் பாதுகாக்கும். அவருடைய ரத்தம் நம்மளை எப்போதும் பாதுகாக்கும். ஏன்னு சொன்னால், உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பு ஏதோ ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக தேவன் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு சந்தோஷத்தை கர்த்தர், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக அவர் வைத்து கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதே, பல மடங்கு நன்மைகளை தருவார். நீ பாக்கியவானாக உன்னை மாற்றுவார். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிறியோ நான் அறியேன், கர்த்தர் அறிவார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய ஒவ்வொரு உபத்திரவத்திற்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. கவலைப்படாத, பல மடங்கு நன்மைகளை தருவார். நீ பாக்கியவானாக உன்னை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில, எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீ இருக்கிறாயோ கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. முழங்கால் படியிடுவோமா? எஸ்அப்பா, என் கண்மலையா இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆராதனையிலும் சிலுவை குறித்து பேசுனீங்க, மரத்து குறித்து பேசுனீங்க. அந்த 3 மரம் அது நானா இருக்கணும் சொல்லம்மா. ஏன்னா அந்த 3 மரத்தில் எனக்குள்ள வருகிற அந்த பாடல்கள்,
பாடுகள், அந்த உபத்திரவத்தில் என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆனா பிரசவத்தின் போது இடையில ஒரு தொட்டில் தேவைப்பட்டது. அதற்கு அந்த மரம் சொல்லுச்சு, என் கர்த்தரே எனக்குள்ள வந்திருக்கிறார்னு அந்த தொட்டில் சொல்லிச்சான். ரெண்டாவது படகு சொல்லிச்சான், கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் மறந்து போனேன், ஆனால் கர்த்தர் என்னை விட்டு விலகவே இல்லை, நாங்கள் கடலில் முழுகி போகவே இல்லை, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று அந்த ரெண்டாவது மரம் சொல்லிச்சான். மூன்றாவது மரம் சொல்லிச்சான், என்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கி போட்டுட்டாங்க, ஆனாலும் கர்த்தரையே நான் சுமக்க அந்த மரம் நான் பயன்படுத்தினேன் என்று மூணாவது மரம் சொல்லிச்சாங்க. எவ்வளோ பெரிய பாடுகள் அப்பா, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள். உங்க கட்டிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும், உங்க கட்டிருந்து ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். உங்களுடைய கண்மலையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் இயேசப்பா. நீங்கள் ஒருபோது விலகுகிற தேவன் அல்லப்பா. எங்களை விட்டு விலகவும் மாட்டீங்க, எங்களை கைவிடவும் மாட்டீங்க. உம்மை நம்ப நான் பாக்கியவான், உம்மை நம்ப நான் பாக்கியவன். ஆண்டவர், நான் பாக்கியவனாக எப்போது இருப்பேன். நான் உண்மையே நம்பி இருப்பேன், நான் உண்மையே நம்பி இருப்பேன்பா. சொல்லம்மா, அப்பா நான் உன்னை நம்பி இருக்கிறேன்பா, நான் உன்னையே நம்பி இருக்கிறேன். ஆனால் நீங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு எவ்வளவோ இருக்கலாம், எவ்வளோ உறவினர்கள் இருக்கலாம், நான் யாரையும் நம்பலை, உன்னை மட்டும் நம்பி இருக்கிறேன். நீங்க எனக்குள்ள வந்த போதும் என் இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களும் எல்லா பாரங்களும் மறைந்து போகுங்க. நீங்க வாங்கப்பா, கூப்பிடலாமா? நீங்க வாங்கப்பா, நான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறேன். ஆனா அந்த பாரத்தை சுமக்குறதற்கு லேசான சிலையை மட்டும் தாங்க கொடுத்தீங்கப்பா. உனக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஏன்னு சொன்னா, என் கூட என் பாரத்தை சுமக்கிறவர் நீர் இருக்கிறீர். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னு சொன்னா, எதையும் தாங்க இதயத்தை கட்டறீர் எனக்கு கொடுப்பீர் என்று உன்னையே நான் நம்பி இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பாரத்தையும் அப்பா நீங்க வாங்கி கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்த பிள்ளைகள் வெறுமையாய் போகாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நிறைய பெற்று சொல்லும்படியாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தினாலே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.